ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குழந்தைங்களுக்கானது. 1 முதல் 3 வயது குழந்தைங்களுக்கான தண்ணீரின் அளவும் உணவு முறைகளும். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்மார்ட் டயட் சேனல். நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி 1 to 2 இயர்ஸ் வரையும் ஒரு மீல் பிளானும், பார்ட் 2ல் வந்து 2 to 3 இயர்ஸ்க்கான மீல் பிளானும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீரின் அளவு, குழந்தைங்களுக்கு வாட்டர் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வந்து பார்த்துடலாம். வாட்டர் கால்குலேஷன் அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த வாட்டர் கால்குலேஷன் வந்துட்டு அவங்களோட ஏஜ் குரூப்பையும் வெயிட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதோட கால்குலேஷன் ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். இந்த கால்குலேஷன் படி உங்களுக்கு குழந்தைங்க வந்து எவ்வளோ ஏஜ் இருக்காங்க, எவ்வளோ வெயிட் இருக்காங்கங்கிறத கால்குலேட் பண்ணி எவ்வளோ எம்எல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் 1 லிட்டர் வந்து காமனாக வந்து குழந்தைங்களுக்கு 1 to 3 இயர்ஸ் வரையும் வாட்டர் கொடுக்கணும். 1 to 2 இயர்ஸ்க்கான மீல் பிளான். தாய்ப்பால் 2 இயர்ஸ் வரையும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தாய்ப்பால் இல்லாத பேரண்ட்ஸ் டாக்டர் அட்வைஸ் படி மில்க் பவுடரோ கொடுக்கலாம். குழந்தைங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்றத பழக்கப்படுத்துங்க. நீங்கள் வந்து ஃபீடிங் கொடுத்தாலும் சரி, அவங்களா வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தினாலும் சரி, ஸ்பூனால் வந்து சாப்பிட்றத பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தது மீல் பிளான். மீல் பிளானோட சார்ட் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குங்க. இதை நோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட சர்விங் சைஸும் வரிசையாக வருது, அதையும் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டெய்லி வந்து உணவு கொடுக்கணும். இது வந்து காமனாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ளது. இதே உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து உங்களுடைய உணவு வகைகள் வந்து இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் டாக்டரோட கன்சல்டேஷனோ டயட்டிஷியனோட கன்சல்டேஷனோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உணவு முறைகளை வந்து செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 to 3 இயர்ஸ்க்கான மீல் பிளான். 2லேருந்து 3 வயது குழந்தைங்களை நம்ம வந்து ஆக்டிவிட்டிக்கு வந்து ரெடி பண்ணணும். என்னென்ன ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, விளையாடுறதுக்கு, படிக்கிறதுக்கு, இல்லை மற்றவங்களோட பேசுகிறதுக்கு, குழந்தைங்களோடையோ பெரியவங்களோடையோ வந்து அவங்க பேசுகிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து டெவலப் பண்ணணும். அப்போனா தான் அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லை இன்ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ காமனான ஃபுட் குரூப்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லா கண்ட்ரிஸ் பீப்புளுக்கும் காமனாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் இந்தியன் சில்ட்ரன். ஏன் இந்தியன் சில்ட்ரனுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க, நம்மளோட கல்ச்சருக்கும் ஃபாரின் கல்ச்சருக்கும் வந்துட்டு ஃபுட் குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் வந்து இந்தியன் சில்ட்ரனுக்கான ஃபுட் குரூப்ஸ் வந்து என்னென்ன எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அதில் சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட்டாயம் நம்மளுக்கு வந்துட்டு அதர் கண்ட்ரிக்கும் நமக்கும் வந்து மாறுபடும். இந்த சீரியல்ஸில் உள்ள எல்லா வகையான உணவுகளும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பல்சஸ், ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸு இந்த பல்சஸ் எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக எல்லா வகையான உணவும் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் என்னென்ன உணவெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தியிருக்கீங்களோ, இல்லை நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து இருக்கோ அந்த ஃபுட்டை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேட் ஐட்டம் வந்துட்டு என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஹெல்த்தியான ஃபேட் ஐட்டம் அப்படின்னாக்கா வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட். நம்ம நார்மலாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில், கெனோலா ஆயில், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி கண்டென்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து அலர்ஜி கண்டென்ட் உள்ள ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆயில் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு வேளைக்கு வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கே பார்த்தோம் அப்படின்னாக்க டோட்டலாக வந்து நம்ம 10 or 15 grams வரைக்கும் தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நார்மலாக நம்ம பேரண்ட்ஸே வந்துட்டு 20 to 30 ml வரைக்கும் தான் வந்து ஆயில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும்.
அதை தவிர நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லேருந்து வந்து ஹெல்த்தியான ஃபேட் ஐட்டம் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அவக்காடோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால். இதில் இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்கட், ஜங்க் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ். மோஸ்ட் ஆஃப் வந்து பேக்கரி ஐட்டம்ஸில் வந்து டூ மச் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்டே ஆக்டிவாகவும் ஃபீல் குட்டாகவும் இருப்பாங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி